ஒரு விஷயங்க, அதாவது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும். கரிக்குலம், சிலபஸ், பெடகாஜி, டெக்ஸ்ட் புக் நாலும் வெவ்வேறு பொருளா அல்ல நாலும் ஒன்றா? இது முதல்ல விளக்கணும்ல. கரிக்குலம் கரிக்குலர் கோல்ஸ் செட் பண்ணுது, கல்வியினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுது. ஓகே. சிலபஸ் அந்த கல்வியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதோ அதை பாட திட்டமாக வகுத்து கொடுக்கறாங்க. அந்த பாட திட்டத்தை மாணவர்களுக்கு கொண்டு போகக்கூடிய கருவிதான் உங்களுக்கு பாட நூல். இது மூன்றையும் தாண்டி பெடகாஜி, கற்பித்தல் முறை, டோட்டோ சான் என்ற அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி இந்த விவாதத்தை தொடங்கினீர்களே. இந்தியாவில் இவர் எங்க இருந்தோ வட இந்தியால கேட்கிறாங்க, வடநாட்டுல கேட்கிறாங்க. இந்தியாவில் புத்தர் முதலில் கேள்வி எழுப்பக்கூடிய கல்வி முறையை சொன்னார். 20ஆம் நூற்றாண்டில் பவுலோ ஃப்ராயரையும் அதைத்தான் சொன்னார். அந்த ஜன்னலின் சிறுமி என்ற அந்த டோட்டோ சான் முழுக்க அதுதான் ஓடுகிறது. நான் கேள்வி எழுப்பும் கல்வி முறை இருக்கிறதா? கல்வி முறைதான் இங்கே சிக்கல். அந்த சிக்கலை நாம அட்ரஸ் பண்ணல. சிலபஸ்ல எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் NCERT சொல்லப்படுற நேஷனல் கரிக்குலம் ஃபோக்கஸ் குரூப் அப்ரூவல் கொடுக்கலனா அது சிலபஸே நடைமுறைப்படுத்த முடியாது. அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், எந்த மாநிலத்துக்கும் பொருந்தும். எனவே சிலபஸ் சமச்சீர் சிலபஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த 4 பாடத்திட்டங்களை முத்துக்குமரன் கமிஷன் சப் கமிட்டி போட்டு ஆய்வு செய்தாங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டா 4 சிலபஸ்லயும் கண்டென்ட் ஒண்ணுதான், பேரு வேறு வேறா வச்சிருக்கிறதுனால மெட்ரிக் பள்ளியில கட்டண கொள்ளை அடிக்கிறது. இப்போ பத்தமடை பரிதாபானும் 499, உங்களுக்கு ஏசி ரூம்ல உட்கார்ந்து படிக்கிற குழந்தைய 499, ஏன் சாதாரண துட்டே கட்டாம 499? ஏன் என் மாணவர்களை இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவ்வளவு துட்டு கட்டணும் என்று பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். தொடங்கியவுடன் இவர்கள் மெட்ரிக்ல இருந்து சிபிஎஸ்சிக்கு மாறுறாங்க. நான் கேட்கிறேன், 2005 முதல் இதே சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் இருக்கு. 2005க்கு அப்புறம் சிபிஎஸ்சில பாடத்திட்டம் மாறல. அப்ப 2005ல இருந்து 2010 வரைக்கும் உங்களுக்கு சிபிஎஸ்சி உயர்ந்ததா தெரியல. 2010ல ஏற்கனவே இந்த மெட்ரிக் பாடத்திட்டத்தை விட ஒரு சற்று மேம்பட்ட பாடத்திட்டத்தை கொடுத்தவுடன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு சிபிஎஸ்சி சொல்றீங்க. அதோட சேர்த்து ஒரே ஒரு விஷயம், இப்ப சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் வச்சிருக்காங்க. இப்போ சிபிஎஸ்சி மோசம், நாளைக்கு இன்டர்நேஷனல் சிலபஸ் சொல்ல போறாங்க. இதுல நேர்கள் பார்த்துட்டு இருக்கலாம், பெற்றோர்கள் உங்களுக்கு அனுபவம் இருந்துட்டே இருக்கலாம். ஏன் மெட்ரிகுலேஷன்ல இருந்து திடீரென்று சிபிஎஸ்இ பற்றி எல்லா பள்ளிகளும் பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக எழுது. அதுல குறிப்பாக இன்னொரு கேள்வி, கல்வியினுடைய தரம் நம்ம இந்திய அளவில் நம்முடைய மாணவர்கள் கஷ்டப்படுவதாக. பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆந்திராவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப எளிதாக கணிதத்தை அட்டன் பண்றாங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு முன்வைக்கிறார்கள். நான் அந்த இடத்துல இருந்து தான் என் கேள்வியை எழுப்ப போகிறேன். திரு நெடுஞ்செழியன், சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட போதே அதுல இருக்கக்கூடிய குழுக்கள்ல சிலர் இல்லது கல்வியாளர்களே சொன்னது, நாங்கள் சொன்ன சமச்சீர் கல்வி இது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று, அந்த இடத்தில் பிரச்சனை இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்புறம் நிறைய மாணவர்கள் அடுத்த ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்டோட போட்டி போடுறப்ப எங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. இதையே நம்ம அட்ரஸ் பண்ணாம வேறொரு தளத்துல இதை தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். நெடுஞ்செழியன், இதுல சமச்சீரை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஃபால்ட் ஆயிரம் சொல்லலாம். பட் டீச்சிங் குவாலிட்டி, இப்ப சார் சொன்னாங்க, கடைசியா எடுத்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கருவி அந்த சமச்சீரை அவங்க ப்ராப்பரா டெலிவர் பண்ணலாம். இன்னைக்கு டீச்சர் எஜுகேஷன்ல தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்கு. இது டீச்சர் எஜுகேஷன் கிடையாது, எல்லா எஜுகேஷன்லையும் கேட்லயே பாத்தீங்கன்னா இந்தியாலே நம்ம 36வது இடத்துல இருக்கும், கடைசியில ஃபர்ஸ்ட்ல இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மேடம் சொன்னாங்க ஒரு பள்ளி இது பண்ணாங்க, நீங்க சைதாப்பேட்டை ஸ்கூல் எடுத்துக்கோங்க. இத்தனை வெள்ளத்துக்கு அப்புறமும் இத்தனை பிள்ளைங்க 1150 மார்க் மேல இத்தனை பிள்ளைங்க வாங்குச்சுன்னா அவங்க வீட்டுல புக்கு கிடையாது, எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போச்சு, எழுதின நோட்ஸ் எல்லாம் காணாம போச்சு. அப்படியும் கவர்மெண்ட்ல பிள்ளைங்க படிக்குதுன்னா படிக்கக்கூடிய பிள்ளைங்களை நம்ம உருவாக்கக்கூடிய பள்ளியும் இருக்கு, தளமும் இருக்கு. பட் அதை விட்டுட்டு தனியார் பள்ளிகள் மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா இடத்துலயும் போக்கஸ் ஆகாத ஒழிய அரசு பள்ளிகள், தரமான கல்வி கூட பள்ளிகள், இன்னைக்கு அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலா இருக்கட்டும், நிறைய கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கட்டும், எல்லாம் ஒவ்வொரு மதுரையிலையும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, எல்லாம் பண்றாங்க. பட் இவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஏகேவின்னு ஒரு பழைய ஐஏஎஸ் இருந்தாரு, ஆர்டிஐ போட்டு சென்னையில ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மட்டும் 400 கோடியிலிருந்து 500 கோடி கலெக்ட் ஆகுது, ஒன்லி எஜுகேஷன் செஸ். அந்த எஜுகேஷன் செஸ் ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம ஸ்கூல் எல்லாம் தனியார் ஸ்கூல் அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அதை ஏன் நம்ம செலவழிக்கிறதுல என்னோட கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி திரு மோகன் அவர்கள் குறுக்கிட விரும்பினாங்க. இதுல எனக்கு ஒரு சிக்கல் இருக்குங்க. ஒரு அரசு ஒரு பாடத்திட்டத்தை முன்வைக்கிற போது அதை தாண்டி நாங்க சில விஷயங்களை ப்ரொவைட் பண்றோம்னு, இதை ஏன் ஒரு வணிகமாக நீங்க என்கிட்ட வாங்க அதை தாண்டிய ஒரு சரக்கு எங்கள்கிட்ட இருக்குன்னே நீங்க மாத்துறீங்க? அதாவது
கிரியேட்டிங் மார்க்கெட் ஒன்று இருக்கு, டிமாண்ட் இன் மார்க்கெட் ஒன்று இருக்கு. ஓகே. ஒரு பெற்றோருக்கும் ஒரு குழந்தைக்கும் தேவையானதை செய்வதற்கு செய்வதற்கு கல்வி கட்ட உரிமை இருக்கு. பெற்றோருக்கு தேவையானது இல்ல. நிச்சயமாக ஒன்னு தெரிஞ்சுங்க, இன்றைக்கு எல்லாரும் பெற்றோர் நான் சொல்லல. ஒன்னு தெரிஞ்சுங்க, அரசு பள்ளிகளில் செய்யக்கூடியதை மிக சிறப்பாக செய்யறாங்க நிறைய பள்ளிகள். உதாரணமா அவர் சொன்னது மாதிரி சைதாப்பேட்டை, ஈவன் இங்க இருக்கக்கூடிய டி நகர். ஆனால் அதே அரசு பள்ளிகள் மூடி இருக்காங்க மயிலாப்பூர்ல. எனவே என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, என்னுடைய தாழ்மையான கருத்து சொன்னா, தயவு செய்து தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் எனிமிட்டி வளர்க்காதீங்க. எல்லாரும் கல்வி சேவை தான் செய்யறோம். தனியார் பள்ளிகள் ஒரு தேவையான அந்த பெற்றோருக்கும் அந்த குழந்தைக்கும் இன்னைக்கு என்ன தேவையோ சொல்லிக் கொடுக்கிறது என்ன தப்பு? திருமோகன், நீங்க சேவைன்ற வாதத்தை பயன்படுத்தி அந்த வார்த்தையை பயன்படுத்தினா அது சிக்கலானது. நிச்சயமா நீங்க அது சேவைன்னு சொல்ல முடியாது திருமோகன். சேவை செய்றீங்க, அதுக்கு ஒரு கட்டணம் வாங்க. இல்ல சார், ஒரு சேவைன்ற பொருள் வராது. ஒரு சர்வீஸ் சேவைன்ற பொருள் வராது. அரசாங்கம் வந்து ஒரு பொருளை கொடுக்குது, ஒரு குடத்தை கொடுக்குது. இல்ல சர்வீஸ் கட்ட வாங்குறாங்க. அது இல்ல, இத நீங்க சேவைன்றதுக்குள்ள அவங்க சொல்றாங்க 4 லட்சம் கூட வாங்குறாங்க. அந்த 4 லட்சத்தை வாங்கிட்டு நான் சேவை செய்யறேன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? கண்டிங்க, சேவை செய்யற பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுங்க. அதெல்லாம் சொல்றேன். யாரா தவறாக செய்தார்களா அவரை மீது கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். அது மாற்று கருத்தே இல்ல. அது தனியார் கல்வி. ஏன் சார் அரசு பள்ளி அரசு ஸ்கூல்ல கூட சேர்க்கறதுக்கு காசு வாங்குறாங்க சார்? அது எப்படி சார் வாங்க முடியும்? இது ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு சார். நான் சொல்றேன் வாங்க முடியாது. பெரம்பூர் பந்தர் கார்டன் ஸ்கூல்ல இல்ல, பேர் வேண்டாம் சார், பேர் வேண்டாம், பேர் குறிப்பிட வேண்டாம். அப்படி வாங்க முடியாது சார். இல்ல அது எப்படி வாங்க முடியும்? எந்த அடிப்படையில வாங்க முடியும்? இப்போ நான் வந்து ஏன் நீங்க வாங்க முடியாது? பிகாம் படிக்கிறதுல இருந்து எல்கேஜி வரைக்கும் எந்த ஒரு தரமான கல்வி நிறுவனமாக இருந்தால் அந்த பெற்றோருடைய தேவை அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த பெற்றோர்கள் மோதுகிறார்கள். அவ்வளவுதான். சரி, இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கல்வியல் சார்ந்த வாதத்துல இருக்கு. ஏன்னா நான் மாணவர்கள்ட்டையும் அந்த கேள்வியை ஒரு இடைவேளைக்கு பிறகு கேட்க போகிறேன். எல்லாருமே சொன்னது வந்து இந்த பள்ளி சிறப்பாக செயல்படுகிறது காரணம் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் 100க்கு 100 வாங்கி இருக்காங்க, 1200க்கு 1190 வாங்கியிருக்காங்க அப்படின்றது மதிப்பெண் மட்டுமே ஒரு பள்ளியினுடைய சிறப்பான செயல்பாட்டிற்கு ஒரு சான்றிதழாக இருக்க முடியுமா? மதிப்பெண்ணை நோக்கி நாம் இந்த மாணவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்படி 100க்கு 100 மார்க் வாங்காத ஒரு பையன் எனக்கு ஓவியத்தில் சிறப்பான ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாணவனுக்கான இடம் இந்த உலகத்தில் கல்வியல் தளத்தில் என்னவாக இருக்கிறது? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு.